சில ரீசன்னால் குக்கிங்க்காக மட்டுமே ஒரு புது ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இனிமேல் அந்த ஐடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லாஸ்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன் எல்லா குக்கிங் வீடியோஸுமே அதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். என்னோடய மெயின் ஐடியிலையும் நான் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி குக்கிங்க்காக இனி நான் ஓப்பன் பண்ணுற ஐடியிலையுமே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். இது நான் என்ன ரீசனுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஐடியில் எனக்கு எப்படி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த ஐடிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறேன், யூடியூப்லேயுமே கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் ஃபாலோ கொடுத்துருங்க. பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நர்சரி வரைக்கும் போயிருந்தேன். ஆர்கானிக் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் செடிங்களுக்கு 2 நாளாக நல்லா மழை பெஞ்சுதா, சரி இன்றைக்கி உரம் கொடுக்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த உரம் நல்லா இருக்குது செடிங்களுக்கு. நீங்கள் வேறு ஏதாவது உரங்கள் வாங்கி கொடுத்துருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நானும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அடுத்த அறுவடைக்காக கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து 2 கத்திரிக்காய் ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. நாளைக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடுவேன். லாஸ்ட் டைம் நான் கட் பண்ண கத்திரிக்காவெல்லாம் நான் என்ன பண்ணேங்கிறது கூட நான் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் போன உடனே சமைச்சு சாப்பிட்டாச்சு. ஆனால் கத்திரிக்காய் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு.